இருக்குது ஆங்கிள் கொடுத்துருக்கிறதுல மட்டும். இப்போது நம்மள்ட்ட வந்து ஒரு ரெக்டாங்குலர் பிளாக் இருக்குது. ஓகே, லெட்ஸே ரெக்டாங்குலராகவும் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கலாகவும் வச்சுக்கலாம். ஸோ இட் வில் பி ஈஸியர் டு எக்ஸ்பிளைன். அதனால் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் ஃபார் அ ரெக்டாங்குலர் பிளாக். I'll also explain the question what it is. இப்படி ஒரு பிளாக் இருக்கு. இதில் உள்ளார ஒரு ஏரியா கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஏரியா எப்படின்னா இப்படி இருக்கு க்ராஸாக. ஓகே, இந்த ஏரியாவோட நார்மல் டு த ஏரியா இந்த ஆக்சிஸ் ஆஃப் த இதுக்கு ஆங்கிள் தீட்டா. அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கு. இப்போது ரெண்டு சைடும் வந்து இந்த சைடும் ஃபோர்ஸ் எஃப் இருக்குது. ஓகே, ஸோ தென் அப்போனா இந்த பாயிண்டில் அட் எனி பாயிண்ட் ஃபோர்ஸ் எது அப்படின்னா இந்த ஃபோர்ஸோட இந்த காம்பனண்ட் நார்மல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா எஃப் காஸ் தீட்டா, டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா எஃப் சைன் தீட்டா. ஓகே, இப்போது இந்த ஏரியா எவ்வளோன்னு தெரியும். இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் திஸ் இஸ் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஏரியா எடுத்துக்கலாமே. இது இந்த ஏரியா, இது இந்த ஏரியா. சப்போஸ் இந்த ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த வேர்ட்டிக்கலாக இந்த ஆங்கிள் என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு தீட்டான்னு ஆகிடும். ஓகே, அப்போ இது தீட்டா அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ, இது ஏ டேஷ் அப்படின்னு வச்சிட்டோன்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோட்டென்யூஸ் சைட் போட்டால் ஏ டேஷ் வந்து ஏ பை காஸ் தீட்டான்னு வரும். தென் let us look at the first question. What is the tensile stress? அதாவது நார்மல் ஃபோர்ஸ் பை ஏரியா, அதுதான் டென்சைல் ஸ்ட்ரெஸ். டென்சைல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு நார்மல் ஃபோர்ஸ் பை ஏரியா. நார்மல் ஃபோர்ஸ் வந்து எஃப் காஸ் தீட்டா பை ஏரியா வந்து ஏ பை காஸ் தீட்டா. அப்போ டென்சைல் ஸ்ட்ரெஸ் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எஃப் பை ஏ காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது இது ஷியரிங் ஸ்ட்ரெஸ். ஷியரிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்ட்டு வரும்போது நமக்கு என்ன வரும்னா டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போது ஷியரிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் parallel to the plane which is f sin theta by ஏரியா a வந்து a by cos theta. ஸோ f by a sin theta cos thetaன்னு இருக்கும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம். 2 sin theta cos theta நமக்கு என்ன இருக்குன்னா sin 2 theta by 2. அப்போது திஸ் ஆப்ஷன் இஸ் ஏ. இந்த ஆங்கிள் கிடையாது, அவங்க கொடுத்துருக்கிறது வந்து இந்த ஏரியாவுக்கு நார்மல் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா வித் த ஆக்சிஸ். அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இது ரெண்டும். இல்லை இதுக்கு வேணும் அப்படின்னா 90 - θ சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கலாம்.